தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் ஆகுறதுங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி. ஆனா அது எப்படி நடக்குது? சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இங்க ஒரு பயங்கரமான கனெக்ட் இருக்கு. சொல்லப்போனா இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா, ஒரு பிளே புக் இருக்கு. வாங்க அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு சினிமா ஸ்டாரால அரசியல்ல ஜெயிக்க முடியுமா? இது எப்பவுமே ஒரு பெரிய கேள்விதான். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு ப்ரூவன் ஃபார்முலாவே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இந்த அரசியல் ஸ்கிரிப்ட்ல 3 முக்கியமான சூப்பர் ஸ்டார்ஸ் வராங்க. பல தலைமுறைகளை கடந்து இவங்க பயணிக்கிறாங்க. எம்ஜிஆர், கேப்டன் விஜயகாந்த், அப்புறம் இப்போ விஜய். ஜெனரேஷன்ஸ் மாறினாலும் இவங்க ஃபாலோ பண்ற அந்த பாதை, அந்த பிளே புக் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அந்த வெற்றி கையேட்டத்தை நாம இப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது அந்த நடிகர் அரசியல்வாதி கையேடு. இதுதான் அந்த வெற்றிக்கான சீக்ரெட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவோட கோர் கான்செப்டே ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸ்கிரீன்ல அவங்க ஒரு கடவுள் மாதிரி. அந்த இமேஜ, அந்த ஆராவை அப்படியே பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சக்தியா தங்களை மாத்திக்கிறது, அதுதான் இதுல ஸ்டெப். ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு மீட்பர் பிம்பத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னு. இந்த கையேட்டோட முதல் அத்தியாயமே இதுதான். யோசிச்சு பாருங்க, ஸ்கிரீன்ல அவங்க யாரு? ஏழைகளுக்காக சண்டை போடுற ஒரு ஹீரோ, ஊழல்வாதிகளை அடிச்சு துரத்துற ஒரு போராளி. இந்த இமேஜ தான் அப்படியே ரியல் லைஃப்லயும் ஒரு பிராண்டா மாத்துறாங்க. சினிமாவுல அவங்க கட்டின அந்த கோட்டை தான் அவங்களுடைய அரசியல் பயணத்துக்கே பேஸ்மெண்ட். அவங்க அரசியலை ரொம்ப சிம்பிளா காட்டுறாங்க. ஒரு பக்கம் நல்லது, அதாவது நாங்க, இன்னொரு பக்கம் கெட்டது, அதாவது ஆளுங்கட்சி. இப்படி பாலிடிக்ஸை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படமா மாத்திட்டா மக்களுக்கு யாரை செலக்ட் பண்ணுங்கிற கன்ஃபியூஷனே இருக்காது. இது ஒரு பக்கா கேம் பிளான் இல்லையா? சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். அரசியல் சவால்களை எப்படி எதிர்கொள்றாங்கன்னு பார்ப்போம். இமேஜ் எல்லாம் ஓகே, பில்டப் பண்ணிட்டாங்க. ஆனா அரசியல் களம் இவங்களுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு வரவேற்குமா என்ன? அப்போ எதிரணியோட டூல் கிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவதூறு பரப்புவாங்க. அப்புறம் சிஸ்டமேட்டிக்கா வதந்திகள், குறிப்பா உடல்நிலைய வச்சு. அதுவும் இல்லைன்னா சட்ட சிக்கல்கள், மீடியா வழியா தாக்குறது. சில நேரங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கூட பிரஷர் வரும். மொத்தத்துல அவங்க இமேஜ காலி பண்றது தான் ஒரே டார்கெட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா எம்ஜிஆர் தான். அவரோட உடல்நிலை பத்தி எவ்வளவு வதந்திகள் பரப்புனாங்க தெரியுமா? அது மட்டுமில்ல, அவர் ஆட்சிக்கு வந்ததும் அவரோட நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்டே அவருக்கு எதிராக நின்னுச்சு. காலம் மாற மாற இந்த தாக்குதல்களும் அப்டேட் ஆகுது. கேப்டன் விஜயகாந்த் விஷயத்துல பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை ஒரு பெரிய ஆயுதமா யூஸ் பண்ணாங்க. அவரோட ஹெல்த்தை ஒரு முக்கியமான வீக்னஸா காட்டி அவரை ரொம்ப பலவீனமானவரா சித்தரிச்சாங்க. இதே பேட்டர்ன் தான் இன்னைக்கும் தொடருது. இப்போ விஜய் விஷயத்துல லீகல் சேலஞ்சஸ் வருது. அதே போல அவரோட மைனாரிட்டி ஸ்டேட்டஸை வச்சு சில எதிர்ப்பாளர்கள் அவரை வாக்காளர்கள் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்கன்னு இந்த அனாலிசிஸ் சொல்லுது. சரி, இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். அதிகாரத்துக்கான பாதை. இவ்ளோ நெகட்டிவிட்டி, இவ்ளோ தாக்குதல்களையும் எப்படி பாசிட்டிவா மாத்தி ஜெயிக்கிறாங்க. அதுதாங்க இந்த பிளேபுக்கோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். எம்ஜிஆர் மேல நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை எடுத்துக்கோங்க. அது வெறும் ஒரு அட்டாக்கா மட்டும் பார்க்கப்படல. அது தீய சக்திகளுக்கு எதிரா போராடி சாவையே ஜெயிச்சுட்டு வந்த ஒரு ஹீரோவோட கதையா மாறிடுச்சு. அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் அவர் அசைக்க முடியாத ஒரு லீடரா மாத்துச்சு. பாத்தீங்களா? எம்ஜிஆரோட ஜேர்னியை பாருங்க. 1967ல கொலை முயற்சியிலிருந்து தப்பிக்கிறாரு. 72ல புதுக்கட்சி ஆரம்பிக்கிறாரு. 76ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நிக்கிறாரு. கடைசியா 77ல ஒரு சரித்திர வெற்றியை பதிவு பண்றாரு. இந்த பிளேபுக் எப்படி வேலை செய்யும்னு புரிய வைக்க இதுக்கு மேல ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் தேவையா என்ன? இப்போ இந்த 3 தலைவர்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியும். எம்ஜிஆரோட பலம் அவரோட ரசிகர் மன்றங்கள், கேப்டனுக்கு திரைப்பட சங்கம், அப்புறம் பொதுமக்கள். விஜய்க்கு சிறுபான்மையினர் மற்றும் மதச்சார்பற்ற வாக்காளர்கள்னு சொல்லப்படுது. அவங்களோட சப்போர்ட் பேஸ் மாறுது, எதிரிகளும் மாறுறாங்க. ஆனா இவங்க ஃபாலோ பண்ற அந்த அடிப்படை ஃபார்முலா என்னவோ ஒண்ணுதான், மக்களோட மீட்பரா தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறது. சோ இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, வரலாறு மீண்டும் திரும்புமா? அப்போ அந்த வெற்றிக்கான பிளே புக் ரொம்ப கிளியர். ஸ்டெப் 1, ஒரு சேவியர் இமேஜை பில்டு பண்ணு. ஸ்டெப் 2, வர்ற எல்லா தாக்குதல்களையும் தாங்கிக்கோ. ஸ்டெப் 3, அந்த தாக்குதல்களால உருவாகிற அனுதாபத்தை ஓட்டா கன்வெர்ட் பண்ணு. ரொம்ப சிம்பிள், ஆனா எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. ஸ்கிரிப்ட் ரெடி, ஸ்டேஜும் செட் பண்ணியாச்சு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ஆடியன்ஸ் தான் இன்னைக்கும் இருக்காங்களா? இந்த பழைய ஃபார்முலா, இந்த பிளே புக் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஒர்க் அவுட் ஆகுமா? இதுக்கான பதில நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.